உங்களுக்கு 60 வயசுக்கு மேல ஆகுதா? அப்போ உங்களுக்கு தெரியாமலேயே உங்க உடம்புக்குள்ள ஒரு அமைதியான மாற்றம் நடந்துகிட்டு இருக்கலாம். இது வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அது என்ன? அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான தீர்வு என்னங்கறத பத்தி தான் நாம இப்ப விலாவாரியா பார்க்க போறோம். சில நேரங்கள்ல உங்க பாதங்கள் உங்களோடதே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு ஒரு உணர்வு, இல்லனா சுத்தமா உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருந்திருக்கா? நடக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன தடுமாற்றம். இந்த அனுபவம் உங்களுக்கு கொஞ்சமாவது பழக்கமானதா இருக்கா? இல்லனா ஒரு டீ கப் பிடிக்கும்போது, இல்ல ஒரு கையெழுத்து போடும்போது, உங்க கைகள்ல உங்களையும் மீறி ஒரு சின்ன நடுக்கத்தை உணர்ந்திருக்கீங்களா? அது ரொம்ப சின்னதா இருக்கலாம், ஆனா அது உங்க கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராத்திரி படுத்த உடனே தூக்கம் வராம புருண்டு புருண்டு படுகிறது, இல்லனா நடுராத்திரியில முழிப்பு வந்து அதுக்கப்புறம் மணிக்கணக்கா தூங்க முடியாம தவிக்கிறது. இந்த மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு போராட்டம் உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கா? நம்ம இப்ப பார்த்த அந்த கால் மரத்துப் போறது, கை நடுக்கம், தூக்கமின்மை, இந்த 3 அறிகுறிகளும் பார்க்கறதுக்கு தனித்தனியா தெரியலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு மூல காரணம் என்ன தெரியுமா? வயசு அதிகமாகும்போது வர்ற நரம்பு பலவீனம் தான். சரி, இந்த நரம்பு பலவீனம்னா அப்படின்னா என்ன? நம்ம உடம்புல நரம்புகளோட வேலை தான் என்ன? நாம உணர்ற, செய்யற ஒவ்வொரு சின்ன அசைவுக்கும் அது ஏன் அவ்வளோ முக்கியங்கிறத இப்ப முதல்ல சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஏன் வயசாகும்போது நம்ம நரம்புகள் பலவீனமாகுது? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முதல்ல நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்குது. இதனால நரம்புகளுக்கு தேவையான சத்துக்கள் சரியா போய் சேர்றதில்ல. அதோட கூடவே சர்க்கரை நோய் மாதிரி சில நோய்கள், சரியான ஆழமான தூக்கம் இல்லாதது, அப்புறம் தொடர்ந்து மன அழுத்தத்துல இருக்கிறது, இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து நம்ம நரம்புகளோட பலத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடுது. இந்த ஒப்பீடு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. நம்ம நரம்புகளை ஒரு எலக்ட்ரிக் வயர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. மூளையிலிருந்து வர்ற சிக்னலை உடம்பு முழுக்க கொண்டு போறது இந்த வயர் தான். இந்த சிக்னல்கள் சரியா பயணம் செய்யணும்னா அந்த வயருக்கு சரியான வோல்டேஜ், அதாவது ஆற்றல் தேவை இல்லையா? அந்த ஆற்றல் குறையும் போதுதான் நாம முன்னாடி பார்த்த கை நடுக்கம், கால் மரத்து போறது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையான, நம்ம வீட்டிலேயே தயார் செய்யக்கூடிய ஒரு இயற்கை வழி இருக்கு. வாங்க அதை நோக்கி இப்போ நகரலாம். முதல்ல ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திடுறேன். நாம பார்க்க போற இந்த தீர்வு விலை உயர்ந்த மாத்திரைகளோ மருந்துகளோ இந்த சிக்கலான மருத்துவ சிகிச்சைகளோ கிடையாது. அது வெறும் ஒரே ஒரு கப் பானம் தான். தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. இதை நம்மளோட அன்றாட பழக்கத்துல எந்த சிரமமும் இல்லாம சேர்த்துக்க முடியும். இதோ அந்த சக்தி வாய்ந்த பானத்தோட ரகசியம். இதில் இருக்கிறது வெறும் 4 பொருட்கள் தான். அதுவும் நம்ம சமையலறையில சுலபமா கிடைக்கக்கூடியதுதான். பாதாம், பால், மஞ்சள் மற்றும் ஏலக்காய். இந்த சாதாரணமா தெரியற பொருட்கள் எப்படி ஒரு அசாதாரணமான மாற்றத்தை உருவாக்குதுன்னு இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த சிம்பிளான பொருட்கள்ல ஒவ்வொன்றும் எப்படி தனித்தனியாகவும் அப்புறம் ஒன்னா சேரும்போதும் நம்ம நரம்புகளுக்கு புத்துயிர் கொடுக்குதுங்கிறத இப்ப கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க போறோம். நம்ம லிஸ்ட்ல முதல் மற்றும் மிக முக்கியமான ஹீரோ யாருன்னா அது பாதாம் தான். இத நரம்பு மண்டலத்துக்கு தேவையான சக்தியை கொடுக்கிற ஒரு பவர் ஹவுஸ்னு கூட சொல்லலாம். இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளுங்க. பாதாம்ல 3 முக்கியமான சத்துக்கள் இருக்கு. முதல்ல மெக்னீசியம். இது நம்ம நரம்பு முனைகளுக்கு ஒரு கவசம் மாதிரி செயல்பட்டு அதை பாதுகாக்குது. ரெண்டாவது வைட்டமின் இ. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நரம்புகள்ல ஏற்படுற சின்ன சின்ன சேதங்களை சரி செய்ய உதவுது. கடைசியா பாதாம்ல இருக்கிற நல்ல கொழுப்புகள் நரம்புகளோட கட்டமைப்பையே பலப்படுத்தி அதுங்க சீரா இயங்க பெரிய அளவுல உதவுது. அடுத்ததா பால். இது வெறும் கால்சியத்துக்கான ஒரு ஆதாரம் மட்டும் இல்ல, நம்ம நரம்பு மண்டலத்துல தகவல்கள் அனுப்புற சிக்னல்களை சீராக்குறதுல இதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. பால்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான சத்து கால்சியம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நரம்புகள் எலக்ட்ரிக் சிக்னல்கள் மூலமா தான் ஒண்ணுக்கொன்னு பேசிக்குது. அந்த சிக்னல்கள் எந்த தடையும் இல்லாம உடம்பு முழுக்க பயணம் செய்ய இந்த கால்சியம் தான் உதவுது. ஒருவேளை கால்சியம் அளவு குறைஞ்சா இந்த சிக்னல் பரிமாற்றம் ஒரு டிஸ்டர்ப்டு ஃபோன் கால் மாதிரி ஆகிடும். நாம சொல்ல வர்ற செய்தி சரியா போய் சேராது. நம்மளோட 3வது பொருள் நம்ம எல்லோர் வீட்டு சமையல் அறையிலும் இருக்கிற மஞ்சள். இது நரம்பு மண்டலத்தை பாதுகாத்து குணப்படுத்துற ஒரு அற்புதமான அழற்சி எதிர்ப்பு கவசம்னு சொல்லலாம். மஞ்சளோட அந்த தங்க நிறத்துக்கு காரணமான குர்குமின் ஒரு அற்புதமான மூலக்கூறு இருக்கு. இதோட முக்கியமான வேலை என்னன்னா நரம்புகள்ல ஏற்படுற அழற்சியை, அதாவது ஒரு விதமான உள்காயத்தை குறைக்கிறது. இதனாலதான் கால் எரிச்சல், வலி மாதிரியான உணர்வுகள் எல்லாம் குறையும். அது மட்டும் இல்லாம இது நம்ம மூளையோட செயல்பாட்டை சுறுசுறுப்பாக்கி நினைவாற்றலை மேம்படுத்தவும் உதவுது. நம்ம லிஸ்டோட கடைசி மற்றும் ரொம்ப வாசனை மிகுந்த மூலப்பொருள் ஏலக்காய். இது நரம்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுல ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம்.
நரம்புகளை ஒரு செடின்னு வச்சுக்கிட்டா ரத்த ஓட்டங்கிறது அந்த செடிக்கு பாயிற தண்ணீர் மாதிரி. நல்ல ரத்த ஓட்டம் இருந்தாதான் நரம்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனும் மற்ற சத்துக்களும் கிடைக்கும். ஏலக்காய் இந்த ரத்த ஓட்டத்தை சூப்பரா மேம்படுத்துது. அதோட நறுமணம் நம்ம மனசை அமைதிப்படுத்தி ஸ்ட்ரெஸ்ஸால நரம்புகளுக்கு ஏற்படுற பாதிப்பையும் குறைக்கும். இந்த 4 பொருட்களோட சக்தியை பத்தி பார்த்தோம். இப்போ இதை எப்படி ரொம்ப சிம்பிளா தயாரிக்கிறது, இது நிஜ வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறதையும் பார்ப்போம். செய்முறை ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 4 அல்லது 5 பாதாம ராத்திரி முழுக்க ஊற வச்சு அதோட தோலை உரிச்சுக்கோங்க. 1 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கிட்டு அதுல 1 சிட்டிகை மஞ்சள் தூள் அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காயை நல்லா பொடி செஞ்சு கலந்து ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிடுங்க. அவ்வளவுதான். இது வெறும் தியரி இல்ல, நிஜமாவே நடந்த ஒரு அனுபவம். 65 வயசான ஒரு பெரியவர் பல நாட்களா கால் எரிச்சல் மற்றும் தூக்கமின்மையால ரொம்ப அவதிப்பட்டு வந்தாரு. இந்த பானத்தை வெறும் 30 நாள் தொடர்ந்து குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மறுபடியும் ஒரு புது எனர்ஜியோட சுறுசுறுப்பா மாறிட்டாரு. பாருங்க இந்த எளிய பானத்தோட சக்தி எவ்வளவு பெருசுன்னு. அதனால இந்த 1 கப்பு பானத்தை வெறும் ஒரு தீர்வா மட்டும் பார்க்காதீங்க. இது உங்க நரம்புகளுக்கு ஒரு புது உயிர், உங்க உடம்புக்கு ஒரு புது சக்தி, உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஆரோக்கியமான துடிப்பான தொடக்கமா இருக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ராத்திரியே இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாமா?